வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்க்கும் க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷனை நம்ம பண்ணலாம், இந்த கால்குலேஷன் பண்ணுறதுனால நாளைக்கு இந்த ஸ்டாக் இவ்வளோ ப்ரைஸில் இருக்கும், இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பிகினர் நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இந்த லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இதை தான் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்க்கும் அந்த க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது அந்த ஷேரை அன்னைக்கு லாஸ்ட்டாக எவ்வளோக்கு ட்ரேட் ஆனது அப்படிங்கிற அந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி இந்த டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்துட்டு எம்ஆர்எஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நம்ம எடுத்துக்கலாம். நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதில் நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டாக அது ட்ரேடான ப்ரைஸ் வந்துட்டு 56,033.45 ப்ரைஸ்க்கு வந்துட்டு அது ட்ரேட் ஆகிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 56,371.25 ப்ரைஸ்க்கு வந்துட்டு அது வந்துட்டு ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ப்ரைஸ்க்கும் க்ளோசிங் ப்ரைஸும் ஒன்றா தானே இருக்கணும். எப்படி ஒரு 300 ரூபா 320 ரூபா போல் அதில் டிஃப்ரென்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காமனாக ஒரு டவுட் இருக்கும். இதில் லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 330, அதாவது 329 to 330க்குள்ளே யாருன்னா ஒருத்தவங்க அந்த ஷேரை வாங்கவோ விற்கவோ செஞ்சுருப்பாங்க. அந்த ப்ரைஸ் தான் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். இங்கே லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப்பில் 56,033.45 காசு. இதுதான் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இந்த எம்ஆர்எஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 56,371.25 காசு. இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கும் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லாஸ்ட் 30 மினிட்ஸில் அந்த ஷேர் வந்துட்டு எவ்வளோக்கு ட்ரேட் ஆகியிருக்கோ அதிலிருந்து ஒரு ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. இப்போது 50, 51, 52, 53 இப்படிலாம் இருக்கும் போது இதில் ஒரு ஆவரேஜ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 52. இதை தான் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் வந்துட்டு டைம், ஷேர் ப்ரைஸ், வால்யூம், ட்ரேடட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமில் ஒரு பர்டிகுலர் ஷேரோட ப்ரைஸு அண்ட் எவ்வளோ வால்யூமில் அது வந்துட்டு விற்றுருக்காங்க, என்னென்ன டைமிங்கில் அது வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி விற்றுருக்காங்க, ட்ரேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஷேரோட ப்ரைஸ் 3 மணிக்கு அது 100 ரூபாயாக இருக்குது. அதில் 1500 வால்யூமை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க 1,50,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அண்டு 3:05க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 105 ரூபாயாக இன்க்ரீஸ் ஆகுது. அது 2000 பேர் 1,05,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படியே இந்த ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலாக 3:30க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 103 ரூபாய் இருக்குது. 4000 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த ட்ரேட் வேல்யூ வந்துட்டு 4,12,000 ரூபாய். இப்போ டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 18,300 அண்ட் டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,93,300 ரூபாய் இருக்குது. இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடட் வேல்யூ அதாவது 18,93,300 ரூபாய் டிவைடட் பை 18,300 ரூபாய், இது டிவைட் பண்ணால் 100 ரூபாய் 70 காசு வரும். இப்போது அந்த ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு அந்த ½ அன் ஹவரில், அதாவது 3 o'clock எவ்வளோ இருந்தது, 100 ரூபாய். இப்போது அந்த ஷேர் வந்துட்டு அட் த டே ஆஃப் மார்க்கெட் எண்ட் ஆகும்போது 103 ரூபாய்க்கு வந்துட்டு ட்ரேட் ஆணுச்சு. ஆனால் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 107 ரூபாய். இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ், ட்ரேடட் ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் எ பிகினராக நம்ம இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்னா, ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு ஏறவும் செய்யுது, இறங்கவும் செய்யுது. ஆனால் அதுக்கு எப்படி வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த நாளில் வந்துட்டு ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய அவசியமாக இருக்குது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக earn பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.